பிரைஸ் லார்ட் பாஸ்டர். உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? என் பேர் ஜெர்சி. ஓகே பாஸ்டர், எங்க ஊழியம் செய்றீங்க? நான் கானான் ஜெப ஆலயத்துல தேவிபுரம் பிரதேசத்துல நான் ஊழியம் செய்றேன். ஓகே பாஸ்டர், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்க? உங்களோட ரட்சிப்பின் அனுபவங்கள், ஆண்டவர் உங்களை சந்தித்ததான அந்த சமயங்கள், இதெல்லாம் பற்றியும் கொஞ்சம் விரிவா தெளிவா சொல்ல முடியுமா? ஓகே பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியூடாக என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து நான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாக, ஐஸ்வர்யமாக, மிகுந்த சம்பத்தோடு, எல்லாவற்றிலும் நிறைவான கூட வாழ்ந்த குடும்பம். இப்படியாக நாங்கள் வாழ்ந்து வந்த அந்த தருணத்தில் எங்களுடைய குடும்பத்தில் வறுமை அதாவது நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்தபடினாலே புதிதாக ஒரு காரியம், வறுமை என்கிற காரியம் ஒரு குடும்பத்தின் வாசலை தட்ட ஆரம்பித்தது. பிற்பாடு நாங்கள் எல்லாருமே நெருக்கப்பட்டோம். இந்த சமயத்தில் என்னுடைய தாயார் இயேசு கிறிஸ்துவை முதலாக ஒரு போதகர் கூடாக, அதாவது வீடுகளில் சென்று ஊழியம் செய்கிற மிஷனரி ஊழியம் செய்கிற ஒரு போதகர் கூடாக என்னுடைய தாயார் இயேசுவை அறிந்து கொள்கிறார். அவர் எங்களுடைய வீடுகளுக்கு அவர் ஜெபிப்பார். இதன் மூலமாக நாங்கள் எல்லாரும் சிறுவர்கள், அந்த நாட்களில் அதிகமாக ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ள எங்களுக்கு தெரியாது. தாயார் மூலமாக இயேசு முதலாவது எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தார். பிற்பாடு நாங்கள் ஒரு சில காரணங்களாலே இயேசுவை அந்த இடத்துல அநேக தரம் நாங்கள் முழுமையாக பற்றிக்கொள்ள முடியாமல் போய்விட்டு, பிற்பாடு நாங்கள் ஒரு சில காரணங்களால, குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்களுடைய சொந்த இடத்துக்கு நாங்கள் வர நேர்ந்தது. அங்கு வந்த பிற்பாடு மிகவும் எங்களுடைய சொந்தக்காரர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய குடும்பம் எல்லாவற்றினாலும் நாங்கள் தனிமையாக்கப்பட்டோம். வறுமையின் நிமித்தமாக நாங்கள் எல்லா விதத்திலும் ஒரு பரதேசிகளை போல எங்கு போவது, யாரிடத்துல போவது என்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டோம். இந்த நேரத்துல என்னுடைய சகோதரிமார் ஒரு இடத்துக்கு வேலைக்கு சென்றார்கள். அந்த இடத்துல இருந்தவர்கள் அவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள். இயேசுவை அறிந்து மிகுந்த ஆசீர்வாதமாய் இயேசுவை மிகுந்த நன்றாய் அறிந்தவர்கள். அவர்கள் இயேசுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்ததை பார்த்து என்னுடைய மூத்த சகோதரி இயேசுவை முதலாவது அறிந்து கொள்கிறார். பிற்பாடு அவள் மூலமாக நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களை வளர்க்க முடியாத பட்சத்துல என்னை ஒரு சிறுவர் இல்லத்திலே கொண்டு போய் விடும்படியாக என்னுடைய தகப்பனார் கொண்டு போய் ஒரு ஜெப வீடு, அதாவது கானான் ஜெப ஆலயம் விருவாலையில் இருக்கிற அந்த ஜெப வீட்டிலே என்னை கொண்டே விட்டார்கள். நான் அங்கே வளர்க்கப்பட்டேன். அங்கே அனுதினமும் காலை ஜெபம் இருக்கும், பின்னேரங்களில் ஜெபம் இருக்கும், அனுதினமும் ஜெபிப்பார்கள். இந்த விஷயத்துல நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சிறு வயதிலிருந்து நான் வளர்க்கப்பட்டேன். பிற்பாடு என்னுடைய படிப்பு எல்லாம் முடிந்த பிற்பாடு நான் மறுபடியுமாக உலகத்துக்குள்ளே நான் வந்து விட்டேன். நான் உலகத்துக்குள்ளே வந்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் கடந்து சென்ற பொழுது என்னுடைய குடும்பத்தை வாட்டின அதே வறுமை, அதே சூழ்நிலைகள் எல்லா விதத்திலும் என்னுடைய குடும்பத்தை விட்டு கடந்து போகவில்லை. அதே சூழ்நிலையில நான் அந்த இடத்துக்கு கடந்து மிகவும், நான் குடும்பத்துல மூத்த ஆம்பளை பிள்ளையா இருந்தபடினால எல்லா சூழ்நிலைகளையும் தாங்கிக் கொள்கிற மனப்பான்மை என்னிடத்துல இல்லை. நான் என்ன செய்தேன், ஆரம்பத்துல நான் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்திருக்கும்போது சாதாரணமாக மது போதைக்கு நான் அடிமையானேன், இலகுவாக நான் அடிமையானேன். பிற்பாடு குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் மதுவை குடிக்க ஆரம்பித்தேன். நான் குடிக்காம இருந்தால் எனக்கு நித்திரை வராது. எல்லாத்தையும் யோசித்து நான் டிப்ரெஷ் ஆகிக்கொண்டே இருப்பேன். பிற்பாடு எனக்கு ஒவ்வொரு நாளும் எதையாவது குடித்தால்தான் நான் நித்திரையே கொள்ள முடியும், இல்லாட்டி விடிய நான் முழிச்சே இருப்பேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நான் மதுவுக்கு அடிமையாகி என்ன செய்வது என்று ஒரு தெரியாத ஒரு நிலைமையில் இருந்தேன். நான் அந்த நாட்கள்ல இருந்த பொழுது நான் வாலிபனா இருந்தேன். என்னுடைய வாலிபத்துல என்னால் எதையும் செய்ய முடியும், டக்குன்னு எதையும் தீர்மானிக்க முடியும். ஆனால் அந்த சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக என்னால் எதையுமே தீர்மானிக்க முடியவில்லை. எனக்கு யாரும் உதவி செய்யக்கூட இல்லை. பிற்பாடு நான் வளர்ந்த இடத்திலிருந்து ஒரு போதகர் மூலமாக மறுபடியுமாக நான் சபைக்கு வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். மறுபடியும் அவர் மூலமாக நான் கர்த்தரை அறிந்து கொள்ள, மறுபடியும் அவரை இயேசுவை கிட்டி சேர எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. பிற்பாடு நான் சிந்தித்தேன், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துல நான் யாருமே எனக்கு உதவி செய்யலை. எல்லாருமே மிகுந்த ஐஸ்வர்யமா இருந்தார்கள், யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் மதுவில் இருந்தபோது, போதைக்கு அடிமையா இருந்தபோது யாரும் என்னை தூக்கிவிட வரவில்லை. ஆனால் அந்த போதகர் மூலமாக இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தார். அப்பொழுது என்னுடைய உள்ளத்துல நான் தீர்மானித்தேன், நான் வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்காகத்தான் நான் வாழ வேணும் என்று சொன்னால், என்னுடைய மனிதர்கள் நான் நம்பினேன், என்னுடைய குடும்பத்தை நான் நம்பினேன். யாரையோ நம்பி எதையோ தேடி என்னை
என்னுடைய சுயபலத்தை நம்பினேன், எதையாலே கூட என்னை மீட்டு கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவாலே மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் அழகாக்க முடிந்தது. மறுபடியுமாய் நான் அவருக்குள்ளே வர பிற்பாடு இந்த கானான் ஜெபாலயத்தில் எங்களுடைய பெரிய போதகரை பார்த்து அவருடைய வாழ்க்கையை பார்த்து நான் அவரை போலவே நான் கத்தருக்குன்னு சொல்லி வாழ வேணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்தேன். இன்றைக்கு என்னோடு இருந்தவர்கள், என்னை அவமதித்தவர்கள், என்னுடைய எல்லா சூழலையும் நான் திரும்பி பார்க்கிற பொழுது எல்லாமே அமைதியாக காணப்படுகிறது. எனக்கு விரோதமாய் பேசினவர்கள் இப்பொழுது எல்லாரும் என்னை குறித்து எந்த விதத்திலும் பேச முடியாதபடிக்கு கர்த்தருடைய வாழ்க்கையை உயர்த்தி வைத்திருக்கிறார். இவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் வாலிபராக இருப்பீர்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் உங்களுடைய சுயபலத்தினாலே செய்ய முடியும், எங்களுடைய குடும்பத்தினால செய்ய முடியும், பணத்தினால செய்ய முடியும் என்று சொல்லி எத்தனையோ பேர் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல எங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லாவிட்டால், உள்ளத்திலே மன நிம்மதி இல்லாவிட்டால் எந்த விஷயத்தையுமே நாங்கள் நிறைவேற்ற முடியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இயேசு ஒருவராலே நான் இழந்து போன என்னுடைய சமாதானம், என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து அந்த நிம்மதியை இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். இன்றைக்கு தேவபுர பிரதேசத்திலே இந்த கானான் சபையின் மூலமாக நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக, அநேகர் என்னிடத்திலே வந்து ஆசீர்வாதம் பெறத்தக்கதாக, அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக கர்த்தர் என்னை வழிநடத்தி இருக்கிறார். விதமாக என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்த ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர். மெய்யாகவே பாஸ்டரோட சாட்சியில நம்ம கேட்டது போல அவர் வந்து சிறு வயதிலிருந்தே ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தார். வாலிப நாட்கள்ல அவர் காலங்கள் கடந்து செல்லும் போது திரும்பவுமா உலகத்துக்குள்ளாக அவர் வந்து போய்விட்டார். அதாவது வாலிபமும் இளமையும் மாயையே. அப்ப அந்த வாலிப நாட்கள்ல உலகம், மாமிசம், பிசாசு அவரை அடிமைப்படுத்த தொடங்கினது. அவர் குடி மத போதைக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டார். அந்த அந்த அடிமைத்தனத்தின் வல்லமையில அகப்பட்டு கொண்டார். இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இப்படிதான் குடும்பத்தோட சூழ்நிலையின் காரணமாக, ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக அதுல இருந்து மீண்டும் வெளியே வர்றதுக்கு தெரியாத பட்சத்துல இது மாதிரி மது, போதை, மற்றபடி எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் பாவத்திலையும் பிடிபட்டு கொள்ளுகிறார்கள். அதுல போய் விழுந்து விடுகிறார்கள். இப்ப சகோதரனுடைய வாழ்க்கையில சகோதரனை தேடி வந்த அந்த இயேசு திரும்பவும் அவர் இதே பாவ வாழ்க்கையில இருந்திருப்பாரானால் அவரோட வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்போ ஆண்டவர் அவரை தேடி வந்தார், அவருக்கு ஒரு ரட்சிப்பை தந்தார். மீண்டுமாய் அந்த கிறிஸ்துவின் அன்பு அவரோட உள்ளத்துக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதாவது பின்மாற்றம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சகோதரனுடைய வாழ்க்கையில மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அந்த கெட்ட குமாரன், அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி வந்த போது அந்த தகப்பன் எப்படி அந்த குமாரனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு திரும்பவும் ஒரு சந்தோஷத்தை அந்த மகனுக்கு தந்தாரோ, அது போல இன்னைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிமாறி சென்ற பாவத்துல விழுந்து கிடக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க அந்த மனம் திரும்பிய இளைய குமாரனை போல திரும்பவும் வாங்க, ஆண்டவர் பக்கத்துல வாங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களுடைய எல்லா பாவ வல்லமை, தீய வல்லமையிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். அழகா சொன்னீங்க பாஸ்டர். பாஸ்டர், இப்போ அந்த வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை தான் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. இப்போ நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட வாழ்க்கையில இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது ஒரு மேன்மையான காரியம் என்று உணர்ந்தபடினால ஒரே ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா? இது எந்த காரியம் உங்களை வந்து இப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியா ஊக்குவித்தது? அது உங்களை அந்த ஆண்டவருடைய அன்பு எப்படி உங்களை தூண்டினது? அந்த காரியங்களை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? நான் என்னுடைய ஊழியத்துல நான் எப்படி வாழணும் என்கிற ஒரு நிச்சயமே எனக்கு இல்லை. எப்படியும் என் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் யாரோடையும் அதிகமாக என்னுடைய பர்சனல் விஷயங்கள், அதாவது என்னுடைய தனிப்பட்ட காரியங்களை பகிர்ந்து கொள்வது கிடையாது. எப்படி வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிற்பாடு எங்களுடைய தலைமை போதவர் மூலமாக அவரை நான் பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு இருந்த பணம், தனக்கு இருந்த பெயர், புகழ் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவுக்காக தன்னுடைய சகலத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவுக்காக ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக அவர் வந்தார். அவருடைய வியாதியின் நேரத்துல, அவருடைய சரியான சோர்வுக்குள்ளான நேரத்துல, எந்த சூழ்நிலையிலுமே அவர் இயேசுவை பாடுவதையோ இயேசுவுக்காக ஜெபத்திலே உட்கார்ந்து அனுதினமும் காலையிலும் மாலையிலும் அனுதினமும் ஜெபத்துல உட்கார்ந்து தன்னுடைய பலவீனங்களை அவர் காட்டிக்கொள்ள மாட்டார்.
நாங்கள் வெளியே இருக்கிற பொழுது எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. எங்களை எல்லாரும் கெட்ட வார்த்தைகளால பேசுவாங்க. எங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்த மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பாவிகள், எங்களுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர்கள். உலகத்துல வாழ்ந்த பொழுது எங்களுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் தான் எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் நான் இந்த சபைக்கு வந்த பிற்பாடு அந்த போதகர் என்னை கொண்டு வந்து முன்னிலையிலே நிறுத்தினார். என்னை அவர் அதிகமாய் நேசித்தார். என்னுடைய குமாரனை போல, சொந்த மகனை போல எனக்கு அவர் அட்வைஸ் சொல்லி இயேசுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் சொன்னது கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எனக்கு வாழ்ந்து காண்பித்தார். அப்ப நான் அவரை பார்க்கும் பொழுது இவர் வாழ்கிறது போல நானும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய எதுக்குமே நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, இயேசுக்கு மாத்திரம் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேணும்னு சொல்லி அவரை பார்த்து தான் நான் தீர்மானித்தேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார். இந்த உலகத்துல நடக்கிறதான சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்றதான வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டே இருக்குது. இப்போ முழு உலகத்துக்கும் ஒரு அழிவு வைக்கப்பட்டு இருக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அவங்க அந்த வசனத்தின்படியா எல்லா காரியங்களும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். இந்த ஜனங்களுக்கு, இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு நீங்க கடைசியா எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல விரும்புறீங்க? இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே நான், அதாவது எங்களுடைய பலத்தினாலேயோ நாங்கள் பணம் சேர்ப்பதனாலேயோ இந்த உலகம் நமக்கு காண்பிக்கிறது ஒன்றே ஒரு காரியம்தான். இந்த உலகத்திலே அநேக அழிவுகளை நாங்கள் சந்தித்தோம். கடந்த நாட்களில் புயல்களை சந்தித்தோம், கொரோனாவை சந்தித்தோம். எல்லாவற்றிலும் இந்த உலகம் நமக்கு நிச்சயத்தை காண்பிக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானதில்லை. இன்றைக்கு நான் மரித்தால் நாளைக்கு நான் எங்கே போவேன் என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு குறிக்கோள். என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில எங்களை கற்பித்து கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், நாங்கள் மரித்த பிற்பாடும் எங்களுக்கு ஒன்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாங்கள் மரித்த பிற்பாடும் எங்களுக்கு ஒன்று அழகான ஜீவியத்தை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஜீவியத்துக்கு என்று சொல்லி நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். உலகத்துல அநேகம் பேருக்கு தெரியாது நாங்கள் இந்த உலகத்துல வாழ்கிறோம், நாங்கள் சம்பூர்ணமாய் வாழ்கிறோம், கவலையோடு வாழ்கிறோம், எல்லாத்திலையும் மரித்து விட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் மரித்த பிற்பாடு எங்களுக்கு கிடைக்கிற அந்த வாழ்க்கை தான் நாங்கள் இயேசுவோடு கூட வாழ போகிற அந்த வாழ்க்கை. அங்கே நாங்கள் கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கண்ணீர் இல்லைன்னு சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இப்படியாக அந்த வாழ்க்கையை குறித்து நான் வாழும்படியாக உங்களை ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் வாழுகிற நீங்கள் இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நீங்கள் படுகிற வேதனைகள் எல்லாவற்றிலும் விட நீங்கள் பரலோகத்திலே போய் கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ முடியும் என்பதை உங்கள் ஒவ்வொருத்தருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது ரொம்ப அழகா சொன்னீங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுன எல்லா வாலிப பிள்ளைங்களுக்கும் ஒரு உணர்வு வந்திருக்கும்னு நானும் விசுவாசிக்கிறேன். இது ஒரு மெய்யாகவே ஒரு ஜீவனுள்ள சாட்சியா இருந்தது. ஒரு வாலிப நாட்கள்ல ஆண்டரை விட்டு பின்மாறி போனதுக்கு அப்புறம் திரும்பவும் ஆண்டருடைய அன்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பத்தி நீங்க தெளிவா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஜனங்களுக்கு நான் கடைசியா என்ன சொல்றேன் அப்படின்னா, வாலிப நாட்கள்ல, அதாவது நம்ம கண் காண்பதும் நம்ம உலகத்துல நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே மாய. வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகரை நினை. அப்போ நம்மளை படைச்ச ஆண்டவரை நினைக்கும் போது இந்த வாலிபத்துல இருக்கிறதான அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம மீண்டு வெளியே வர முடியும். இந்த சகோதரனோட வாழ்க்கையில அவர் குடிக்க அடிமைப்பட்டிருந்தார், எல்லா பாவங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்தார். ஆண்டவரை அறிந்து கொண்டதுக்கு பிற்பாடு ஒரு பின்மாற்றத்துக்குள்ளாக சென்றார். ஆனா அவர் இயேசு தேடி வந்த போது அவர் மெய்யாகவே திரும்பவும் இவர் அவருடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு தன்னோட வாழ்க்கையவே இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இவர் ஏன் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்காரு என்றால், இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க அழிஞ்சு போறாங்க இல்லையா? போதைக்கு, மாதுவுக்கு இல்ல அநேக பாவங்கள்ல மறிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வாலிப பிள்ளைங்களுக்காக யாரு திறப்பின் வாசல்ல நிக்க முடியும்? யார் அந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியும்? அப்ப ஆண்டவருடைய ஒரே ஒரு சத்தத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, தனக்கு முன்பாக இருந்த தன பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து தன்னோட ஜீவித்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் இவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக, இவருடைய சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கென்று மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய சாட்சியை முடிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.